உலகத்தில் மரணிக்கிற 10 பேரில் ஒரு ஆள் வந்துட்டு நீரிழிவு நோயால் தான் மரணிக்காங்க. அதாவது நீரிழிவு டயபெட்டிக் அல்லது சர்க்கரை வியாதின்னு சொல்லப்படுகின்ற நோய். இந்த நீரிழிவு நோய்னா என்ன? எதனால் ஏற்படுகின்றது? எவ்வாறு மாற்றங்களை உடம்பில் ஏற்படுத்துகின்றது? இதனுடைய வகைகள் என்னென்ன? இதை நாம் எவ்வாறு கண்டறிகிறது? எவ்வாறு இதிலிருந்து நம்ம பாதுகாக்கிற சம்பந்தமாக இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கு பேசலாம். இந்த டயபெட்டிக்ஸ் தான் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நம்முடைய உடம்பினை ஒரு வாகனமாக கருதினால் இந்த வாகனத்துக்கு தேவைப்படுகின்ற எரிபொருள் தான் எவ்வாறு எரிபொருள் தேவைப்படுமோ அதுபோல் நம்ம உடம்புக்கு தேவைப்படுகின்ற எரிபொருள் தான் இந்த குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் என்று சொல்லப்படுகின்றது எவ்வாறு நம்ம உடம்புக்கு வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நாம் சாப்பிடுகின்ற அதிகமான உணவுகள் மூலமாக சமிபாட்டு தொகுதியில் சமிபாடு செய்யப்பட்டு இந்த குளுக்கோஸுங்கின்ற ஒரு சிம்பிள் ஃபார்மாகத்தான் அகத்துறிஞ்சப்பட போகுது. இந்த குளுக்கோஸுங்கிறது முக்கியமாக அரிசி, நம்ம சாப்பிடுற ரைஸில் இல்லைன்னு சொன்னால் அந்த மாப்பொருள், கிழங்கு வகைகள் போன்றவற்றில் அதிகமாக காணப்படுது. இதுகளை சாப்பிடுவதன் மூலமாக நம்ம உடம்புல வந்துட்டு சமிபாடு செய்யப்பட்டு இந்த குளுக்கோஸாகத்தான் இரத்தத்துக்கு கொண்டு வரப்படுது. இவ்வாறு சமிபாடு அடையப்பட்டு இரத்தத்துக்கு வந்த குளுக்கோஸ் நம்மளுடைய மூளைக்கலங்கள் மற்றும் இந்த தசை, இதய போன்ற கலங்களுக்கு அது வந்துட்டு சென்றா தான் அதனுடைய எரிபொருளாக பயன்படுத்த முடியும். அந்த கலங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு ஆள் தான் இந்த இன்சுலின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஹோமோன். அதாவது நம்ம உடம்பில் காணப்படுகின்ற கலங்கள் எல்லா அனைத்தையும் உள்ளுக்கு விடாது. அதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடு இருக்குது. அப்போ அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு சாவியாகத்தான் இந்த இன்சுலின்ங்கிறது காணப்பட போகுது. இந்த இன்சுலின் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், உடம்பில் காணப்படுகின்ற அந்த கணையம் சொல்லுவோம், இந்த கணைய சுரப்பி மூலம் சுரக்கப்படுகின்ற ஒரு உடம்புக்கு முக்கியமான ஒரு ஹோமோன் தான் இந்த இன்சுலின். நாம் இப்போ பேசின இந்த அமைப்பில் ஏதாவது இடத்தில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் இல்லைன்னா ஒரு சீர்குலைவு தான் இந்த டயபெட்டிக் நாம சொல்ல போகிறோம். நாம இதனுடைய வகைகள் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பல வகைகள் காணப்படலாம். மிக முக்கியமான வகைகள்னு சொன்னால் இந்த டைப் 1 டயபெட்டிக்ஸ், டைப் 2 டயபெட்டிக்ஸ், மற்ற வந்துட்டு கெஸ்டேஷனல் டயபெட்டிக்னு சொல்லப்படுகின்ற கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற டயபெட்டிக். இது 3 தான் மிக முக்கியமான ஒரு ரோல் வகிக்கிற டயபெட்டிக். அதாவது 100 விதமான டயபெட்டிக் எடுத்தோம்னு சொன்னால் 99 விதமான டயபெட்டிக்ஸ் இதுக்குள்ளே தான் வரும். அந்த ஒரு விதம் தான் மற்ற இதர டைப்பில் வரப்போகுது. நம்ம இந்த முக்கியமான விடயங்களை பற்றி இன்றைக்கு பார்க்கலாம். இதில் நாம் டைப் 1 பற்றி பார்க்கலாம். முதலாவது டைப் 1 என்று சொல்கிறது வந்துட்டு டைப் 2 டயபெட்டிக்ஸோட கம்பேர் பண்ணோம்னு சொன்னால், ஒரு 100 பேருக்கு டைப் 2 100 பேர் டயபெட்டிக்ஸ் நோயில் எடுத்தால் அதில் 95 பேர் வந்து டைப் 2 தான் இருக்க போகிறாங்க. டைப் 1 வந்து வெறும் ஒரு 5 விதமான ஒரு 100 பேரில் ஒரு 5 பேர் தான் டைப் 1 இருக்க போகிறாங்க. இந்த டைப் 1 என்று சொல்கிறது வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு பல காரணங்களின் காரணமாக, அதாவது இன்ஃபெக்ஷன், நோய் தொற்று மூலம் இருக்கலாம், இல்லைண்டா ஓட்டோஇம்யூன், அதாவது நம்மளுடைய உடம்பில் காணப்படுகின்ற எதிர்ப்பு சக்தி நம்மளோட உடம்பே ஒரு எதிரியாக கருதி நம்மளோட அந்த பங்கிரஸ், இந்த கணையங்கள் காணப்படுகின்ற கலங்கள் அழிப்பதன் மூலமாக, இல்லைன்னு சொன்னால் சில பாரம்பரிய ஜெனட்டிக்கல் வரக்கூடிய சில காரணங்கள் மூலமாகவும் இந்த டைப் 1 ஏற்படலாம். இந்த டைப் 1 என்று சொல்கிறது வந்துட்டு இவங்களில் வந்துட்டு இன்சுலின்ங்கிற அந்த சுரப்பே இருக்காது. இந்த இன்சுலின் வந்துட்டு உற்பத்தி செய்யப்படாது. இந்த கணையங்கள் மூலமாக இன்சுலின் உற்பத்தி செய்யப்படாது. இது அதிகமாக 18 வயது குறைந்தவர்களுக்கு ஏற்படலாம். சிறுபிள்ளைகளுக்கு கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. ஆனால் 18 தொடக்கம் 40 வயதுக்குள்ள எப்பவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதிகமாக 18 வயது குறைந்தவர்கள் தான் இது தாக்க போகுது. இதனுடைய அறிகுறிகள் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், மிக முக்கியமான அறிகுறி வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீக்வன்ஸ் ஆஃப் யூரினேஷன் இருக்கும். அதாவது அதிகமாக சிறுநீர் கழிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஒன்று இருக்கும். சிறு பிள்ளைகள் எடுத்தோம்னு சொன்னால் அந்த பெட் வெட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அந்த தூக்கத்தில் சிறுநீர் போகிற பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து வந்துட்டு இன்டென்ஸ் தர்ஸ்ட், அதாவது வந்துட்டு அதிகமாக தாகம் இருக்குது. எப்போவுமே ஒரு தாகமாக தண்ணி குடித்தாலுமே ஒரு தாகம் ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். மற்ற வந்துட்டு மிகவும் டயர்டாக இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃபெட்டிக், ஒரு வேலையும் செய்யலாது, ரொம்ப சோர்வாகவும் ஒரு இந்த ஒன்றுமே செய்யலாத மாதிரியான ஒரு விடயம் ஒன்று காணப்படும். அடுத்து வந்துட்டு அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ்ன்னு சொல்லலாம். அறியாமல் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைக்குறைவு ஒன்று ஏற்பட்டிருக்கும். அடுத்து வந்துட்டு சில பார்வை கோளாறுகள் ஏற்படலாம். இந்த குளுக்கோமான்னு சொல்லப்படுகின்ற அந்த கட்ராக்ட்னு சொல்லப்படுகின்ற போன்ற பார்வை கோளாறுகள் ஏற்படலாம். அது வந்து தோல் நோய்கள், அதாவது வந்துட்டு அந்த இச்சிங், ஒரு சொறிவு நோய், மற்ற தோல் ட்ரை ஆகிற நோய் போன்ற மாதிரியான விதயங்கள் ஏற்படலாம். அவங்களுக்கு வந்துட்டு இந்த காயங்கள் ஏற்பட்டோம்னு சொன்னால் ஆடுறதுக்கு மிகவும் ஒரு பெரிய காலம் ஒன்று இருக்கும். வெரி ஸ்லோ ஹீலிங் ரேட் வந்து இருக்கும். பாதங்களில் வந்துட்டு ஒரு டிங்லிங் சென்சேஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்த பாதங்களில் வந்துட்டு ஒரு ஊசியால் குத்துற மாதிரியான ஒரு ஒரு லைக் விருப்பம் இல்லாத ஒரு சென்சேஷன் வந்து ஏற்படும். இதை எப்படி கண்டறிகிறது? டயக்னோசிஸ் பற்றி பார்த்தோம்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு பிளட் டெஸ்ட் மூலமே இதை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி தண்டிக்க போகுது. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான அறிகுறிகள் காணப்பட்டால் நீங்கள் வைத்தியரை நாடுற டைமில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிளட் டெஸ்ட், இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு கன்ஃபர்மேட்டரிக்கு வந்துட்டு
ஓரல் குளுக்கோஸ் டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டுகள் மூலமாக ஒரு குறிப்பிட்ட டைமில் குயிக்காக வந்து கண்டறியக்கூடிய மாதிரி தான் இது இருக்குது. இதனுடைய ட்ரீட்மெண்ட் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு எட்டியாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். அதாவது உடம்புல சாதாரணமாக இருக்க வேண்டிய இந்த இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோன் இப்போ அவங்களுக்கு இல்லை. ஸோ அந்த இன்சுலினை கொடுக்கறது மட்டும்தான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மருத்துவமாக காணப்பட போகுது. வந்துட்டு எவ்வளோ கொடுக்கணுங்கிறது அவங்களோட நிறை, வயது மற்றும் பல விடயங்கள் அடிப்படையில் வைத்தியர்கள் மூலமாக அனுமானிக்கப்பட்டு கொடுக்கப்படும். ஆரம்ப காலத்தில் இந்த இன்சுலின் வந்துட்டு அனிமல் மூலம் எடுக்கப்பட்டுச்சு. அதாவது அனிமல் பேங்க்ரியாஸில் கணையங்கள்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு இன்சுலின் வந்துட்டு பாக்டீரியாக்கள் ஈஸ்டில் வந்துட்டு இந்த ஜெனட்டிக் டிஎன்ஏ மாற்றத்தின் மூலமாக, டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக பயோசிந்தட்டிக் ஹியூமன் இன்சுலின் அனலாக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாடர்ன் இன்சுலின் எடுக்கப்படுது. இது தவிர்த்து நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கம், வளமையாக சொல்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட், மற்ற வந்துட்டு ஒரு உடற்பயிற்சி, ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 30 மினிட்ஸான ஒரு உடற்பயிற்சி மிக முக்கியம். அதாவது இந்த மெட்டாபாலிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டைப் 1 இருக்கிறவங்க இன்சுலின் எடுத்தாலுமே இவங்க வந்துட்டு இந்த டயபெட்டிக் மூலம் வரக்கூடிய அந்த குரோனிக்கலாக வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள் வாரத்துக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒழுங்கான ஒரு உணவு பழக்க வழக்கமும் ஒழுங்கான ஒரு உடற்பயிற்சிங்கிறது மிக ஒரு முக்கியமான ஒரு விடயமாக தான் இதில் காணப்படும். 100% குணப்படுத்த முடியுமான்னு சொன்னால் இதை குணப்படுத்த முடியாது. ஆனால் இதை வந்துட்டு நாம் பாதுகாக்க முடியும். டயபெட்டிக் என்று சொல்கிறது வந்துட்டு ஒரு குரோனிக் டிஸார்டர். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் வர போகிறது இல்லை. மிகவும் ஒரு லாங் டைம் ப்ராசஸ். உங்களுக்கு ஆரம்பித்தது வந்து மிக அதிகமான ஒரு காலம் ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருப்பதன் மூலமாகத்தான் டயபெட்டிக்கில் ஏற்படக்கூடிய செகண்டரி காம்ப்ளிகேஷன். அதாவது இது ஒரு மெட்டாபாலிக் டிஸார்டர். அதாவது உடம்புல ஏற்படுகின்ற ஒரு சீர்குலைவுங்கிறதுனால அனைத்து பிரச்சனையும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் பிரச்சனையாக இருக்கலாம், கிட்னி பிரச்சனையாக இருக்கலாம், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். சகல பிரச்சனைக்கும் ஒரு மூல ஒரு காரணியாக இந்த டயபெட்டிக் அமையறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்துட்டு டைப் 2 டயபெட்டிக்ஸ் மற்றும் கெஸ்டேஷனல் டயபெட்டிக் மற்ற அந்த டயபெட்டிக்கில் லாங் டைமில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் சம்மந்தமாக இன்னும் விரிவாக நம்ம பார்க்கலாம். இது சம்மந்தமான உங்களுக்கு மேலதிகமான விடயங்கள் தெரியணும்னு சொன்னால் எங்களுடைய இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைன்னு சொன்னால், இல்லைன்னா வேறு எதுவும் கேள்விகள் இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு கீழே ஒரு கமெண்ட் தாங்க. நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு எப்போவும் தயாராக இருக்கோம். பாய்.